எனக்கு பிடித்த இறைவசனம், ரொம்ப ஆவலா இந்த நாளுக்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஓநாய் ஆட்டுக்குட்டியுடன் விளையாடும், சிங்கம் மாட்டின் புல் தின்னும், பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பும். இது எப்பங்க நடக்கும்? அந்த காலத்திலிருந்து, அதாவது நமது இறைவாக்கினர் எசாயா காலத்திலிருந்து இதுதான் எல்லாரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த வருடம் வரப்போகின்ற இயேசு ஆண்டவர் இந்த நிலையை நமக்கு தருவார் என்ற நம்பிக்கைதான் இன்றைய நாளின் இறைவார்த்தையாக அமைகின்றது. லூக்கா நற்செய்தியில் 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று ஒருவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது, மற்றொன்று ஒருவருக்கு மறைக்கப்படுகின்றது. சிறு பிள்ளைகளுக்கு காட்டப்பட்ட ஒரு சில விஷயங்கள் ஞானிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மறைக்கப்பட்டன. என்ன காரணமாக இருக்கும்? சிறு பிள்ளைகள் வெகுளியானவர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள், மன்னிக்கும் திறன் கொண்டவர்கள். ஆனால் ஞானிகள் அறிவாளிகள், ஆனால் தந்திரமாக செயல்படுபவர்கள். ராஜாக்கள் புத்திமான்கள், ஆனால் எப்பொழுது எந்த நாட்டை எந்த ராஜாவை வீழ்த்தலாம் அழிக்கலாம் என்று தந்திரமான புத்தியை கொண்டவர்கள். கடவுளின் விண்ணரசு, கடவுளின் மாட்சி ஞானிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மறைக்கப்பட்டுள்ளன. ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருது. ஒரு ராஜா அறிவாளி, ஆற்றல் மிக்கவர். எந்த நாட்டிற்கு படையெடுத்து சென்றாலும் அந்த நாட்டை வீழ்த்தி அங்குள்ள பொன் பொருள் எல்லாவற்றையும் அவர் களவாடி கொண்டு வருவார். இவர் ஞானியிடம் ஒரு கேள்வி கேட்டார். நான் கடவுளை பார்க்க வேண்டும், நான் கடவுளை பார்க்க முடியுமா? அப்பொழுது ஞானி ராஜாவை கூட்டிக் கொண்டு அருகிலிருந்த அந்த கிராமத்திற்கு சென்றார். ஒரு குழந்தை அங்கு மணலில் விளையாடி கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் அருகில் ராஜாவை அமர வைத்தார். அந்த குழந்தை என்ன செய்து கொண்டிருந்தது? மணலில் அழகான சிலுவையை தனது பிஞ்சு விரலால் வரைந்து கொண்டு அந்த சிலுவையிடம் பேசியது. ஏசப்பா, நீங்கள் என்னை உண்மையாகவே அன்பு செய்கிறீங்களா? என்னோடய சிலுவை நல்லா இருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? என்று மழலை மொழியில் இயேசுவிடம் பேசி கொண்டிருந்தது. அந்த தருணம் என்றுமில்லாத ஒரு ஆனந்தத்தை அந்த ராஜா தனது மனதில் உணர்கின்றான். அந்த நேரத்தில் ஞானி ராஜாவுக்கு கூறினார், இதுதான் கடவுளின் இருப்பு. இது அறிவால் வருவது அல்ல, அன்பால், இதயத்தின் எளிமையால் தெரிகிறது என்றான். தெய்வீக வெளிப்பாடு நமக்கும் வேண்டுமா? சிறுவர்களை போன்ற வெகுளியான மன்னிக்கின்ற குணம் கொண்டு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாளை சந்திப்போம்.